துதிக்கிறோம். மருத்துவமான தேவனை துதிக்கிறோம். ஆராத தேவனை துதிக்கிறோம். அற்புதங்களின் தேவனை துதிக்கிறோம். அதிசயங்களின் தேவனை துதிக்கிறோம். பெரியவரை துதிக்கிறோம். உயர்ந்தவரை துதிக்கிறோம். உன்னதமானவரே துதிக்கிறோம். துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே மை 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 துதிக்கிறோம். அப்பா மை துதிக்கிறோம். அப்பா இயேசுவே மை துதிக்கிறோம். 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 சர்வ வல்லவரே மை துதிக்கிறோம். மகத்துவம் உள்ளவரே துதிக்கிறோம். ஆராதவரே துதிக்கிறோம். அற்புதரே துதிக்கிறோம். அதிசயமானவரே துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே துதிக்கிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உடைய நாமத்தினாலே செய்யப்படுகிறோம். உடைய நாமத்தினாலே சத்துருக்களை மேற்கொள்ளுகிறோம். உடைய நாமத்தினால் அந்தகார உண்மைகளை மேற்கொள்ளுகிறோம். உடைய நாமத்தினால் அசுத்த ஆவிகளை மேற்கொள்ளுகிறோம். உடைய நாமத்தினால் எங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா ஆயுதங்களையும் மேற்கொள்ளுகிறோம். உடைய நாமத்தினாலே எல்லா விதமான பொல்லாத ஆவிகளை நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். எங்களுக்கு விரோதமாய் வருகிற, எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற, எங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா மனுஷிக ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டுகிறோம். எங்கள் ஆண்டவரே உடைய பிரசனம் எங்களை மூடிக்கொள்ளட்டும். உடைய மகிமையங்களிலே காணப்படட்டும். உடைய வல்லமையங்களை மூடிக்கொள்ளட்டும். உடைய கிருபையங்களை மூடிக்கொள்ளட்டும். எங்கள் ஆண்டவரே உடைய மகத்துவமான கிருபை, உடைய மகிமையான கிருபை, ஓ எங்கள் ஆண்டவருடைய வல்லமையங்களை மூடிக்கொள்ளும்படியாக எல்லாரும் ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம். தன்னை சராசரத்தையும் படைத்த எங்கள் ஆண்டவரே, ஓ உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய காருண்யங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்கள் ஆண்டவரே சோதரம். 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 எங்கள் ராஜாதி ராஜாவே சோதரம். கர்த்தாதி கர்த்தாவே சோதரம். அப்பா பிதாவே சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா. எங்கள் ஆண்டவரே உமக்கு நன்றி. எங்கள் ஆண்டவரே உமக்கு நன்றி. எங்கள் ஆண்டவரே 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 எங்கள் ஆவியானவரே உன்னதமான தேவனே, மகத்துவமான தேவனே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Praise the Lord, 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 praise the Lord. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த அருமையான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தாவே 23ஆம் நாள் தாவே சமூகத்திலே கூடி வரும்படியாய் உதவி செய்து தொடர்ந்து ஜெபம் செய்து கொண்டிருக்கிறவர்களாய் எங்களை வைத்திருக்கிறவர்களாய் நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசனத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்து கொண்டிருக்கிறதான பிள்ளைகள் துரிதமாய் வருவதற்கு தேவன் உதவி செய்யும். எல்லா விதமான தடைகளும் நீங்கட்டும். எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனந்த துதி ஒன்று கேட்கும். ஆடல் பாடு சத்தம் துணிக்கும். ஆனந்த துதி ஒளி கேட்கும். ஆடல் பாடல் சத்தம் துணிக்கும். ஆகாயமின்றி ஆண்டவர் ஜனம் பெருக்கும். ஆண்டவர் வார்த்தை பாடி
ஆகாய
கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதுதான் நடக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஆகும். கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஸ்தோத்திரம். Thank you Lord. Hallelujah. 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord. Sodram. Amen. Sodram. 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 நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே.
நானும் தெரியாத மாதிரி வருவோம். நம்மளை மேற்கொள்ள பார்ப்பான், நம்மளை டச் பண்ணுவான். நம்ம கொஞ்சம் அப்படி பயப்படுற மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவர் சொன்னார், பயப்படாது, நான் அவன் கூட இருக்கேன். அவன் வந்து விளையாட்டுக்காரனால பரவாயில்லை, அவன் விளையாட்டு மாதிரி எடுத்துக்கேன். ஆனா நீதான் ஜெயம் பெறுவான், நீதான் வெற்றி பெறுவான். உனக்கு விரோதமாய் வருவார்கள், உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், ஆனால் 7 வழியாய் தள்ளுண்டு போவார்கள். ஆமென். கரங்களை கட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உனக்கு விரோதமாக வருவார்கள் என்றால் வழி சொல்லு. அப்படி வந்தாங்கன்னா அவங்க 7 வழியாய் தள்ளுண்டு போவார்கள். கல்வியை போடுகிறவன் கொடுத்து போவான், இளமை முழுவதும் நசிக்க அழிந்து போவார்கள். சமீபத்தில் ஒரு பணத்தில் ஒரு பெரிய கல்வி உள்படுவாங்க, ஒரு குடும்பமே கலை அது மாதிரி. அவன் தேவனுக்கு விரோதமாக எழும்புறவங்க அப்படி சமூகத்தை வைத்து மெல்லாத கற்றுடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும். கர்த்தர் நம்மை காக்கிறார். கர்த்தர் நம்முடைய வலது பக்கத்தில் நமக்கு நிழலாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் சோர்ந்து போகாம ஆமென் கர்த்தரை சார்ந்து வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்தும சரீரம் முழுவதும் ஆண்டவருக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும். நம்முடைய ஆமை நம்மை தாழ்த்தி ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும். அல்லேலூயா. எல்லா கர்த்தரை சோதனம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் ஆமை நம்முடைய குடும்பத்தில் தேவன் இன்னும் பெரிய மாற்றங்களை தர வேண்டும், பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். அல்லேலூயா. வேதத்துல ஆமை உலக பொருளாதாரங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு இலவசமாய் தருவது. ஆனா இதை விட நமக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினாரு, பரம காணானை. அல்லேலூயா. அந்த பரம காணானை சுதந்திரிக்க தான் நாம் பிரயாசப்பட வேண்டும். அதற்காகத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் முயற்சிக்க வேண்டும், அதற்காகத்தான் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்துல நம்முடைய வாழ்நாள் எவ்வளவு நமக்கு தெரியாது. நம்முடைய காலங்கள் அவருடைய அவருக்கு தான் தெரியும். நான் எத்தனை வருஷம் போறேன். அல்லேலூயா. அவருக்கு தான் தெரியும். அப்போ நம்ம காலங்கள் மனுஷன் கருத்துல இல்லை, நம்முடைய உயிர் அவர் கருத்துல இல்லை, மனுஷன் கையில் கிடையாது. அல்லேலூயா. நம்மை பாதுகாக்க எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நம்மை பத்திரமாய் பாதுகாத்து நடத்துவார். அல்லேலூயா. ஒரு நாளும் சோர்ந்து போகாமல் தேவனை சார்ந்து வாழ்வதற்கு ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் கிருபை தரும்படியாக ஆமென் நாம் மிகவும் ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தருடைய வேதத்தின்படி வாழ்கிறவர்களாய் ஆமென் நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோமாக. நாம் ஜெபம் செய்வோம். தொடர்ச்சியாக நாம் ஜெபித்து வருகிறது நாம் எல்லாரும் அறிவோம். இயேசு வாழ்ந்த காலத்துல ஜனங்களை ஊர்ல போய் சந்தித்தார். அல்லேலூயா. ஆனா அவர்களுக்கு போதித்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில. அல்லேலூயா. அவர் போதனை கேட்ட ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் போனார்கள். மலை பிரசங்கம் என்பது நமக்கு தெரியும். மலை பிரசங்கத்துல ஜனங்கள் வந்து அப்படியே திரளாய் வந்து விட்டார்கள். தேவன் 5 அப்பத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்தோம். நீங்க எல்லாரும் சாப்பாடு கொடுத்தார்கள். அவர் தேவனுடைய சமூகத்துல நமக்கு அப்படி ஒரு திரளான இடம் வேணும். அல்லேலூயா. ஊருக்குள்ள நம்ம யாரையும் ஆண்டவர் எல்லாரையும் நேசிச்சார். அதிகமா இயேசு கிறிஸ்து இந்த பாதிக்கப்பட்ட தேவைகளுடைய மக்களுக்கு நம்மளை நீடட் பீப்புள் என்றார். அந்த தேவைகள் உள்ள மக்கள் மத்தியில தான் ஊழியம் செஞ்சார் அதிகமாக. அல்லேலூயா. அந்த மக்களுக்கு தான் வைத்தியம் வேண்டும் என்று சொன்னார். அவர்கள் பார்த்த பட்டமரம் என்று சொன்னார். எல்லா சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவங்க அவங்களுடைய விடுதலைக்காக போராடியவர் இயேசு. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு யாரெல்லாம் வீட்டுக்கு போனாரோ, யாரெல்லாம் தொட்டாரோ அவங்கள பார்த்தீங்கன்னா அன்றைக்கு இருந்த யூதர்களால் புறக்கணிக்கப்பட்ட மத ஜாதி, புறக்கணிக்கப்பட்ட மக்கள்
அதனால்தான் நீ யூதராக இருக்க என்கிட்ட தண்ணி கேட்கலாமான்னு கூட ஆமா பொண்ணு கேட்கறது நம்ம பார்க்கிறோம். ஆக ஸ்தோத்திரம், உயர்ந்த ஒரு ஜாதி என்று அன்றைக்கு அறியப்பட்ட அந்த யூத மக்கள் இன்றைக்கு அவங்கதான்றாங்க. சோ அறியப்பட்ட அந்த மக்கள் ஸ்தோத்திரம் கீழே வரமாட்டாங்க. ஆனா இயேசு அவர்களிடத்துல வந்தார். அல்லேலூயா. ஆமா, இயேசு ஜாதி கிடையாது, மதமும் கிடையாது, மொழியும் கிடையாது, தேசமும் கிடையாது. அல்லேலூயா. அதே மாதிரிதான் நம்மளும் இருக்கிறோம். ஆமென் சொல்லு. எனக்கும் தேசம் கிடையாது, எனக்கும் மொழி கிடையாது, எனக்கும் மதம் கிடையாது, எனக்கும் ஆமென் ஜாதி கிடையாது. சொல்றோம் எல்லாரையும் நான் நேசிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. தமிழ்நாட்டில் பிறந்ததுனால, தமிழ்ல பிறந்ததுனால இன்னும் ஒரு ஈடுபாடு உண்டு. ஆனா வெறி கிடையாது. சொல்றோம், நான் தமிழ்நாட்டில் தமிழனா இருக்கிறதுனால எனக்கு சந்தோஷம் தான். ஆனா வெறி கிடையாது. ஆனால் எல்லா மக்களுக்காகவும் இயேசு மறித்தார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்க கேரள மக்களுக்காக மறித்தார், பக்கத்தில் இருக்க ஆந்திராவுக்காக மறித்தார், பக்கத்தில் இருக்கிறது ஆமென் சோதரம் கர்நாடகா பெங்களூர் மக்களுக்காக தேவன் மறித்தார். எல்லா மக்களுக்காகவும் இயேசு மறித்தார். அல்லேலூயா. எல்லா நாடுகளுக்காகவும் மறித்தார், எல்லா ஜனங்களுக்காகவும் மறித்தார். ஆக நாம் எல்லாரையும் நேசிக்கிறவர்களாக. அதனால நம்முடைய திருச்சபை என்பது ஒரு பொதுவான ஒரு நல்ல ஒரு இடத்திலே அமைய பெற தேவன் அனுகிரகம் செய்ய அதற்கேற்ற வழிகளை திறக்க. அல்லேலூயா. நான் இருக்கலாம் சேர்த்து போகலாம், நம்ம இருக்கலாம் சேர்த்து போகலாம். நமக்கு பின்னாடி வருகிற பிள்ளைகள் இது கர்த்தருடைய ஆலயம். அல்லேலூயா. எந்த தெய்வம் ஆராதிக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆலயம் இன்றைக்கு அதிகமாக பெந்தைகோஸ்தே ஆலயங்கள் குடும்ப சொத்துகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது மிகுந்த தவறு. ஒருவேளை அவர்கள் அவருடைய கஷ்டத்திலிருந்து தான் ஆரம்பிச்சிருப்பார்கள். இப்போ நம்ம கூட அப்படிதான் ஆரம்பிச்சு சொத்து அவர்களுடைய முதலீட்டில் தான் ஆரம்பிக்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் காலத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளைகள் அதை நடத்துகிறதுல ரொம்ப சிக்கல் வருகிறது. அது அப்படி ஆலயம் இருந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே ஆலயம் பொதுவாக இருக்க வேண்டும். இந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப பாரம் இருக்கிறது. ஆமென் சோதரம். அது எந்த ஒரு தனிப்பட்ட நபர்களுடையதாக இருந்துவிடக் கூடாது. அது பொதுவானதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பொது இடத்தை தேவன் நமக்கு தர வேண்டும். அது ஆலயத்தின் பேரிலே பதிவு செய்யப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த இடம் எந்த பேரில் கூட கிடையாது, ஆலயத்தின் பேரிலே பதிவு செய்யப்பட வேண்டும். அது காலகாலமாய் ஜெனரேஷனாய் அது கர்த்தருடைய ஆலயமாய் இருக்க வேண்டும். அப்படி தேவன் உதவி செய்யும்படியாக கரங்களை உயர்த்தி அப்படிப்பட்ட ஒரு இடத்தை இந்த காலங்களிலே பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு அருங்கரவை செய்யணும். கரங்களை ஆண்டவரே, அப்படிப்பட்ட வழிகளை எங்களுக்கு திறந்து கொடுங்கப்பா. எங்கள் திருச்சபைக்கு திறந்து கொடுங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகள் உண்டாகட்டும். அந்த சபையிலே ஜனங்கள் உருவாக வேண்டும். சபையில ஜனங்கள் பள்ளிக்கு பெருக வேண்டும். புதிய புதிய ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஜாதிகளை, மதங்களை, இனங்களை, மொழிகளை கடந்து அந்த இடத்திலே பல மொழிகள் ஆண்டவரை பேசக்கூடிய மக்கள் வர வேண்டும். பல மொழிகள் கொண்ட ஆராதனை நடைபெற வேண்டும். எங்கள் ஆண்டவரே வழிகளை திறப்பீராக. ஆண்டவரே, தமிழ் மொழியில் மட்டுமல்ல, ஆங்கிலத்தில் மட்டுமல்ல, எங்கள் இந்திய மொழிகளில் அநேக மொழிகள், இந்தி, இங்கிலீஷ், ஆண்டவரே கன்னடம், ஆண்டவரே மலையாளம் என்று சொல்லி, ஆண்டவரே தெலுங்கு என்று சொல்லி எல்லா மொழிகளிலும் ஆராதனை நடக்கின்ற ஒரு வாசஸ்தலத்தை உமக்கு உருவாக்கத்தக்கதாக தேவனுக்கு தயவு பாராட்டுங்க. எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. கர்த்தரால் அது நடக்கும், கர்த்தரால் அது முடியும். கர்த்தராலே ஆகாதது ஒன்றுமில்லை, கர்த்தரால் முடியாதது ஒன்றுமில்லை. அவரே வழிகளை திறக்கிறவர், அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். எங்கள் திருச்சபையில் எங்கள் திருச்சபையில அப்படிப்பட்ட ஒரு விசாலம் உண்டாகும் போது ஆண்டவரே திருச்சபைக்கு ஊழியர்கள் எழுப்புவார்கள். அப்பா, எங்கள் திருச்சபையில ஊழியர்கள் எழுப்புவார்கள். இந்த இடத்திலே பாஸ்டர்கள் எழுப்புவார்கள். ஆண்டவரே லீடர் எழுப்புவார்கள். ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற ஆராதனை வீரர்கள் எழுப்புவார்கள். எங்கள் ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே தாரும், எங்களுக்கு தாரும். அல்லேலூயா. தேவன் அப்படி நமக்கு செய்யும்படியாக என்னை சோதனை பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். இதுக்காக சகோதரி கிரேசி அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. பேசலாம்.
அல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம்மா. Yes, Lord. Praise the Lord. Yes, Lord. Yes, Lord. ஆண்டவரே, சோதரம் சோதரம். Yes, Lord. ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரம். எப்போதும் ஜெபிக்கிறது போலவே விசுவாச பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும், நான் முதல் கொண்டு யாருமே இதற்கு விதிவிலக்கு கிடையாது. பாஸ்டர் ஸ்ட்ரெயிட்டா போயிட மாட்டார். விசுவாசத்தை முடிவு பரியந்தம் யார் காத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார். அல்லேலூயா. நீ பாதியில விழுந்துட்ட, ஆமா, சாவுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாவம் பண்ணிட்ட, விழுந்து போயிட்ட அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுட்டார். ஆக நம்ம ஆரம்பத்தில் கொண்டிருக்க அந்த நம்பிக்கை, விசுவாசம் வாழ்க, பரிசுத்த வாழ்க, கடைசி வரைக்கும் காத்துக் கொள்ள வேண்டும். ரட்சிப்பை காத்துக் கொள்ளுகிற கிருபை எல்லாருக்கும் வேணும். இந்த மாம்சம் இச்சிக்கிற ஒன்றுதான். பொதுவாக சாப்பாட்டையும் இச்சிக்கும், நம்ம பார்க்குற பொருள் எல்லாம் இச்சிக்கும், எல்லாத்தையும் இச்சிக்கிறது தான். ஆனால் அதுக்கு அடிமையாயிடக்கூடாது. அல்லேலூயா. விரும்பலாம். ஆசிரியர் இருக்கும்போது திடீர்னு யாருன்னா சாப்பிட்டாங்கன்னா சாப்பிடணும் போல எண்ணம் வரதான் செய்யும். ஆனாலும் அதை மேற்கொள்ளணும். அல்லேலூயா. அது இஷ்டத்துக்கு நம்ம போக முடியாது. நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அல்லேலூயா. நம்முடைய சமூகத்துல விசுவாச வாழ்வை காத்துக் கொள்வதற்கு, ரட்சிப்பை காத்துக் கொள்வதற்கு, ஆமென், பாதுகாப்பாய் வாழ்வதற்கு, ஆமென், போதுமான பொருளாதாரத்தோடு நிறைவாய் வாழ்வதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்யும்படியாக கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். இதற்காக சகோதரிகள் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. சோதரம்.
ஹalleluya. உட்காரலாம். சீயோனின் அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவே, நான் திடன் கொண்டு வாழும் இடம் இயேசு கிறிஸ்துவே. சீயோனின் அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவே, நான் திடன் கொண்டு வாழும் தங்கும் இடம் இயேசு கிறிஸ்துவே. சீயோனின் அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவே, நாம் திடன் கொண்டு வாழும் இடம் இயேசு கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்துவே, என் அஸ்திபாரமே. இயேசு கிறிஸ்துவே, என் அன்புரமே. இயேசு கிறிஸ்துவே, என் அஸ்திபாரமே. இயேசு கிறிஸ்துவே, என் அன்புரமே. சீயோனின் அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவே, நாம் திடன் கொண்டு வாழும் இடம் இயேசு கிறிஸ்துவே. சீயோனின் அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவே, நாம் திடன் கொண்டு வாழும் இடம் இயேசு கிறிஸ்துவே. நீதியின் கரத்தினால் என்னை தாங்கிடும் தெய்வமே. நீதியின் கரத்தினால் என்னை தாங்கிடும் தெய்வமே. தன் வாயின் சுவாசத்தினால் எதிரியை விரட்டும் தெய்வமே. நீதியின் கரத்தினால் என்னை தாங்கிடும் தெய்வமே. தன் வாயின் சுவாசத்தினால் எதிரியை விரட்டும் தெய்வமே. ஏழையும் சிறுமையுமானவர் ஒருபோதும் கைவிடாதவர். ஏழையும் சிறுமையுமானவர் ஒருபோதும் கைவிடாதவர். கருணை சிறப்பே, என்னை காத்திடும் தெய்வமே. கருணை சிகரமே, என்னை காத்திடும் தெய்வமே. சீயோனின் அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவே, நாம் திடன் கொண்டு வாழும் இடம் இயேசு கிறிஸ்துவே. சீயோனின் அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவே, நாம் திடன் கொண்டு வாழும் இடம் இயேசு கிறிஸ்துவே. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கிறார். நமக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்றார். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கிறார். நமக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்றார். யாக்கோபின் வல்லவர், உன் ரட்சகர், உன் மீட்பர். யாக்கோபின் வல்லவர், உன் ரட்சகர், உன் மீட்பர். அவர் கரங்களில் இருக்கிறார், உன்னை தாங்கியே நடத்துவார். அவர் கரங்களில் இருக்கிறார், உன்னை காத்திடுவார். சீயோனின் அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவே, நாம் திடன் கொண்டு வாழும் இடம் இயேசு கிறிஸ்துவே. சீயோனின் அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவே, நாம் திடன் கொண்டு வாழும் இடம் இயேசு கிறிஸ்துவே. சீயோனின் அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவே.
இயேசு கிறிஸ்துவே சீயோனின் அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்துவே நான் இடர்கொண்டு தங்கும் இடம் இயேசு கிறிஸ்துவே இயேசு கிறிஸ்துவே என் அஸ்திவாரமே இயேசு கிறிஸ்துவே என் அன்புரமே இயேசு கிறிஸ்துவே என் அஸ்திவாரமே இயேசு கிறிஸ்துவே என் அன்புரமே சீயோனின் அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்துவே நான் இடர்கொண்டு வாழும் இடம் இயேசு கிறிஸ்துவே சீயோனின் அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்துவே நான் இடர்கொண்டு தங்கும் இடம் இயேசு கிறிஸ்துவே இயேசு கிறிஸ்துவே ஹல்லேலூயா. நம்முடைய மறைவு பாதுகாப்பு நாம் தங்குகிற வாசஸ்தலம் நம்முடைய கடற்கால் அஸ்திவாரம் எல்லாமே இயேசுதான். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முழங்கால் படித்து நாம் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். நாம் எப்போதும் போல நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஒரு குடும்பத்துக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இன்றைக்கு ஆமென் ஸ்தோத்திரம். சகோதரி எதனை பேர பார்த்துட்டேன். குமார் அவங்களுடைய மனைவி பேர் என்ன? கற்பகம். ஓகே, அவங்களுக்காக ஜெபம் பண்ணோம். அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்க போறோம். எல்லாம் முழங்கால் படி சகோதரிக்காக, அவருடைய கணவருக்காக, பிள்ளைகளுக்காக, அந்த குடும்பத்துக்காக அந்த கரங்களை ஒப்பு கொடுத்து அவர்கள் எல்லாரும் மேற்கப்படும்படி, ரட்சிக்கப்படும்படி, அவர்கள் எல்லாரும் மனதிருக்கும்படி அந்த கரங்களை ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் கர்த்தரை சோதனை பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். ஆண்டவரே, சகோதரி கற்பகம் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கும் மகிமைக்காக மகளிருடைய பாதப்படியிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் இந்த காலங்களில் அவர்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி, அவர்களை ரட்சித்ததற்காக நன்றி. இன்னும் பகிரங்கமாக தகப்பனே உடைய குடும்பத்தோடு ஆராதிக்கத்தக்கதாய், உடைய பிள்ளைகள் எல்லாம் உண்மை ஆராதிக்கத்தக்கதாய், உடைய ரத்த சம்பந்தமான உறவுகள் எல்லாம் உண்மை ஆராதிக்கத்தக்கதாய் எங்கள் தேவனே அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும். அந்த குடும்பத்தை சுற்றிலும் கர்த்தர் வேலையடைப்பீராக. அந்த குடும்பத்துக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போவதாக. இயேசுவின் நாமத்தினால் அவருடைய கணவர் குமார் அவர்களுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேவனுடைய பாதுகாப்பிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் அந்த வீட்டை சுற்றிலும் கர்த்தர் வேலையடைப்பீராக. அந்த குடும்பத்தை சுற்றிலும் கர்த்தர் வேலையடைப்பீராக. எங்கள் தேவனுடைய பிரசன்னம் மகிமை இந்த வீட்டுக்குள்ள தங்கியிருக்கட்டும். இந்த வீட்டை சுற்றிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டும். இந்த பிள்ளைகள் நாளுக்கு நாள் பலனடையட்டும். இன்னும் அதிகமாய் தைரியமாய் உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தட்டும். அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். எல்லா தடைகளும் எதிர்ப்புகளும் நீங்கட்டும். எல்லா வன்கண்கள், எரிச்சல்கள், பொறாமைகள் அகன்று போகட்டும். பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற எல்லா ஆவிகளையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கட்டுகிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பை சொல்லுகிறோம். சகோதரியை கனப்படுத்துங்க, ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபையாக சகோதரி கற்பகம் அவருடைய குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இன்றைய புத்தகம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்கு?
பைபிள் இன்னொரு அறுபதா இருக்குது. என்ன முழு வேதாகமத்தில் இருக்கிற புத்தகங்கள் மொத்தம் 66. அல்லேலூயா. ஆமென். சும்மா ஒரு மனசுல வச்சு முழு பைபிள் இருக்கிற புத்தகத்தினுடைய பைபிளுடைய இருக்கிற புத்தகங்கள் 66. சரி, இந்த புத்தகத்தினுடைய சிறப்புகோள் வார்த்தை அப்படின்னா இஸ்ரவேலரின் பரிசுத்தர். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், அதாவது நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர். அல்லேலூயா. இதான் திறவுகோள் இல்லையா, முக்கியமான வார்த்தை. இஸ்ரவேலின் ஆண்டவர் பரிசுத்தர். இது மட்டுமே பைபிள்ல அந்த புத்தகத்தில் 33 தடவை வருகிறது என்று சொல்லப்படும். ஏசாயா என்ற அந்த பெயருக்கு அர்த்தம் யெகோவாவின் ரட்சிப்பு என்ற அர்த்தம் சொல்லும். யெகோவாவின் ரட்சிப்பு மைய செய்திதான் நியாயத்தீர்ப்பு மற்றும் கிருபை மூலமாக யெகோவா தேவனை சார்ந்து கொள்தல், யெகோவா தேவனை ரட்சிப்பு. நியாயத்தீர்ப்பு மற்றும் கிருபை பிரமாணம். அல்லேலூயா. கவனிக்க, இந்த புத்தகத்தில் இருக்கிற மொத்தமே இதை அடிப்படையாக கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமானவர். அல்லேலூயா. கவனிக்க, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் யாரு? நம்முடைய கடவுள் யாரு? பரிசுத்தமானவர். உலகத்துல பரிசுத்தம் என்கிற ஒரு வார்த்தைக்கு இலட்சணமானவர் அவர் மாத்திரமே, நம்ம யாருமே கிடையாது. அந்த பரிசுத்தமான தேவனை ஆராதிக்கிறவர்கள் பரிசுத்தமாக மாறிக்கொண்டே இருக்கணும். ஊழியம் என்கிற வார்த்தையினுடைய முழுமையே என்னன்னா, ஒவ்வொரு மனிதனையும் இயேசுவை போல பரிசுத்தமாய் மாற்றணும். இதான் ஊழியம். இது செய்யாம வேற என்ன செஞ்சாலும் அது அட்டூழியம், ஊழியம் கிடையாது. அல்லேலூயா. நான் யார மாறணும்? இயேசுவை போல பரிசுத்தமா மாறணும். நீங்களாம் யாரா மாறணும்? இயேசுவை போல பரிசு. இதுதான் எண்டு. எங்கிருந்து தண்ணி உருண்டு வந்தாலும் கடைசியில் எங்க தான் போய் சேரணும்? தெரியுது இல்ல? அது மாதிரி நம்ம எண்டு யாரு? இயேசுதான். அவரால் தான் போய் நம்ம என்ன ஆகும்? ஐக்கியமாகும். அவரோடு கூட அவராக மாறிவிட போகும். அப்போ அவர் யாரா இருக்கிறாரு? பரிசுத்தர். அதே மாதிரி நாமும் மாறும்போது அங்க போக முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்தராக மாற வேண்டும். நம்மளால எவ்வளவு முடியும் முயற்சி பண்ணணும். பிரச்சனை வருமா? அவ்வளவு சீக்கிரத்தில் பரிசுத்தமா வாழ்ந்துட முடியுமா? முடியாது. நல்லவனா வாழ்ந்துட முடியுமா? முடியாது. அல்லேலூயா. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒரு ஊழியக்காரன், எங்கேயும் ஒரு ஊழியக்காரன் தப்பிட்டான். மற்ற ஊழியக்காரெல்லாம் தப்பானு சொல்லுவானா சொல்ல மாட்டானா? சொல்லுவானா சொல்ல மாட்டாங்களா? அதே மாதிரி எங்கேயும் ஒரு கிறிஸ்தவன் விசுவாசி எங்க தப்பிட்டானா சர்ச்சைக்கு போறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சபைக்கு வருவதனுடைய முழு நோக்கமே அழிந்து போகிற பொருளை நாம் உருவாக்கிக் கொள்வதற்காக அல்ல. அல்லேலூயா. சோ தேவனை போல மாற வேண்டும், பரிசுத்தமாக மாற வேண்டும். இந்த உலகம் பாவம் நிறைந்த ஒரு உலகம், கெட்ட உலகத்திலே இருக்கிறோம். இன்னும் வருகிற காலங்கள் ரொம்ப கெட்ட காலங்களாக இருக்கும். இன்னைக்கெல்லாம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா, இது இவங்க அண்ணன், இவங்க எங்க அப்பா, இவங்க எங்க அப்பாவுடைய சித்தப்பா, எங்க தாத்தா, இந்த உறவுகள்லாம் வர வர இருக்காது. அல்லேலூயா. பாவம் பெருகி போயிடும். ஆபிரகாம் கூட ஒருத்தர் வந்தார். அவர் யார் பேர் என்ன? ஆபிரகாம் கூட வந்தார். என்ன? எலியேசரா?
போய் ஒரு ஊர்ல தங்கின ஊர் பேர் என்ன? அந்த ஊரு பாவங்களால் நிறைஞ்சது. அந்த உறவு முறைகள் எல்லாம் சிதைந்து போயிருக்கிறது. தாய் தகப்பன் உறவுகள் இல்லை, இவர் அப்பா இவர் மாமா என்பதுக்கே வித்தியாசம் இல்லாம இருந்துச்சு. மிருகங்களோடு கூட வாழ்ந்தார்கள். இன்றைக்கும் இந்தியாவிலே மிருகங்களோடு கூட சேருகிறவர்கள் உண்டு. இதே தமிழ்நாட்டிலே சில மாதங்களுக்கு முன்பதாக ஒரு மாடு கன்றுக்குட்டி போட்டது. அதனுடைய கால்கள் மனித கால்களாக இருந்தது. எங்கேயோ தப்பு நடக்கிறது. இவ்வளவு பாவங்கள் பெருகும் போது, பரிசுத்தமாய் இந்த பூமி இல்லாத போது தேவன் இந்த பூமியை அழிவுக்கு ஒப்பு கொடுத்து விடுகிறார். அழிக்கிறதுன்னு ஒரு ஆள் ரெடியா இருக்கலாம், அங்க விட்டு போயிடுறார். அல்லேலூயா. அவன் வந்து லேசா தட்டிட்டு போயிட்டே இருக்கான், அழிச்சுட்டு போயிட்டே இருக்கான். அதான் கவனிக்கணும். பரிசுத்தம் என்கிற அந்த வார்த்தைக்கு நம்மளுக்கு தகுதி கிடையாது, ஆனால் தகுதியை நோக்கி பயணிக்க வேண்டும். கேட்பாங்க, நீங்க முழுச பரிசுத்தமாயிட்டியா, நீ நல்லவனா, நீ யோக்கியனா? உங்க வீட்டுல கூட கேட்கலாம், உங்களை கேட்கலாம், இவ்வளோ ஷார்ப்பா இருக்கீங்களே என்று நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க. இவ்வளோ ஷார்ப்பா இருக்கக்கூடாது, இவ்வளோ கட்ட கைட்டா இருக்கக்கூடாது, வெட்டோடு துண்டு ரெண்டு தெரியும் சொந்தக்காரங்களே கேட்டுக்கிறாங்க. உங்கள் உறவுகளில் எனக்கு அவர்கள் கர்த்தரை அறிந்தும் தவறுகிறார்கள் என்றால் இரண்டாவது போவே மாட்டேன். துணிகரமான பாவங்கள் நடக்கிறது என்றால் போக விலகி போவேன். அது மாதிரி நிறைய பேர் விலகி. ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டாதான் நம்ம ஒன்றா பயணிக்க முடியும். அல்லேலூயா. எப்ப நேரம் கிடைக்கும் அவனை தள்ளலாம் கீழே, எப்ப நேரம் கிடைக்கும் அவனை தள்ளலாம், ரெண்டு பேரும் யோசிச்சு போக முடியுமா? ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, ரெண்டு இருந்தால் ஒன்றை என்ன பண்ண கொடு. ரெண்டு சாக்லேட் இருக்குது, ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்கீங்க, ரெண்டு சாக்லேட் வாங்கிட்டு இருக்குது, ஒன்னு எடுத்து அவன் கையில கூட அவன் சாப்பிடுவாங்க, ஒன்னு எடுத்து நீ சாப்பிடுவா. இல்ல அவன் சும்மா இருந்தானா இவர் மட்டும் ரெண்டு சாப்பிட்டு போனா, அப்படிப்பட்டவன் கூட ஏன் போகணும் தான் என் கேள்வி. அப்படிப்பட்டவனோடு பயணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது எவன் அண்ணனா இருக்கும், தம்பியா இருக்கும், உறவா இருக்கும், யாரு. இன்னொருவனுடைய பொருளை அபகரிக்கணும்னு நினைக்கிறவனோடு பயணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொருவனை நேரம் பார்த்து கீழே தள்ளி மேலே ஏறி உட்கார்ந்து நினைக்கிறவனோடு கூட கொஞ்சமும் உறவாட வேண்டிய அவசியம் இல்லை. நீ தள்ளாடும் போது, நீ வெளிவிடப்படும் போது உன்னை கொஞ்சம் தாங்கி பிடிக்கணும்னு நினைக்கிறானே, அவனோடு சேர்ந்து போ. அவன் ஒருவேளை வெளிவிடம் உள்ளவனாக இருந்தாலும், ஒருவேளை அவன் தப்பானவனாக இருந்தாலும் கூட பரவாயில்லை என்று நான் சொல்லுவேன். ஏனென்றால் அவன் சொன்ன கேட்டு கொடுப்பான். அப்போ உன்னதமான தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமான தேவன். அந்த பரிசுத்தமான தேவனை ஆராதிக்கிற நாம் கண்டிப்பாக நியாய தீர்ப்புக்கு நாம் உட்பட்டு இருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். அல்லேலூயா. நியாய தீர்ப்புக்கு உட்பட்டு இருக்கிறோம். ஒரு நாள் கண்டிப்பாக எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. இந்த உலகத்துல பிறந்து மரித்திருக்கிற அத்தனை பேருக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. இந்த புத்தகத்தினுடைய மூன்று சாராம்சம் இதுதான். ஒன்று, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தமானவர். இன்னொன்று, ஒவ்வொரு மனிதனுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. இதிலிருந்து ஒருத்தர் தப்பிக்க முடியாது. மூன்றாவது, கிருபையும் தருகிறார். அந்த கிருபையை யாரெல்லாம் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அந்த நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கிறார்கள்.
அவ்வளவுதான். அந்த கிருபையின் பிரமாணத்தை, அந்த கிருபையை கொடுக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தா இந்த புத்தகத்தில் தான் முன்மொழியப்பட்டிருக்கிறது. ஈசாக்கின் யாக்கோபின் வேரிலிருந்து ஒரு புது தோன்றும். இயேசுடைய பிறப்பும் இங்கேதான் 2-3 இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ரட்சிப்பு என்பது, கிருபை என்பது இங்கே வருகிறது. அதாவது ஆண்டவர் அளவுக்கு நம்மளால பரிசுத்தமாயிட முடியாது, ஆனா ஆக முடியும். எப்படின்னா இயேசு மூலியமா. இதுதான் புத்தகத்தினுடைய முழு சாராம்சம். அந்த உன்னதமான தேவனோடு கூட சங்கமமாவதற்கு வழியே கிடையாது உலகத்தில். அல்லேலூயா. கவனிக்கணும். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளும் தேவனோடு கூட எப்பவும் சந்தோஷமா இருந்தாங்க, செஞ்சிருந்தாங்க. எந்த பாகுபாடு, தேவனை போலவே ஆதாம் இருந்தார், தேவனை போலவே ஏவாளும். அல்லேலூயா. 2 பேருமே தேவனை போலவே இருந்தாங்க. ஆண்டவரை தைரியமா பார்த்தாங்க. ஆனா ஒரு நேரம் பயந்த ஓடி போய் ஒளிஞ்சிட்டாங்க. எப்பனா பாவம் செய்தாங்க. தேவனுடைய வார்த்தையை மீறுகிறது தான் பாவம் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. பாவம் என்னது சொல்லுங்க? பாவம் என்னது? தேவனுடைய வார்த்தையை மீறுகிறது. இப்ப நான் பாஸ்டர் சபைக்கு உட்பட்டு, சத்தியத்துக்கு உட்பட்டு சில ஆலோசனை கொடுக்கிறேன், அதை மீறினா பாவம். இப்போ ஒரு அப்பா இருக்கிறார், அப்பா சத்தியத்துக்கு உட்பட்டு, பரிசுத்தத்துக்கு உட்பட்டு சில ஆலோசனை கொடுக்கிறார் பையனுக்கு, அதை மீறினால் அது என்னது? பாவம். பாவம் செய்கிற அங்க போயிடக்கூடாது. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனால் இது எவ்வளவு பெரிய காரியம். இப்படி சொன்னாரு பாஸ்டர், நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. உன் தாயும் உன் தகப்பனையும் கனம் பண்ண. என்னது? இல்லை, போன் கிட்ட சாப்பிட்டா ரொம்ப நாள் உயிரா வாழ, ஆலிச்சு சாப்பிட்டா ரொம்ப நாள் ஊரு. பைபிள் சொல்லுது அப்பா அம்மாவை கனம் பண்ணா உன் ஆயுசு நாள் பெருகும். சாப்பாட்டை பத்தியே கேட்டு தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் இறக்கம் பாராட்டி அவங்க எல்லாம் திருத்தம் கரங்களை சோதரம். அது யாரா இருந்தாலும் இதுல எந்த விதமான மாற்று கருத்தே கிடையாது. சர்ச்சைக்கு வர எந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிய, அந்த அப்பா அம்மா பரிசுத்தத்துக்கு உட்பட்டவங்களா இருக்கணும். அதான் மெயின். ஹலோ, போய் பீடி வாங்கினாடா, சிகரெட் வாங்கினாடா, தண்ணி பாட்டு வாங்கினாடான்னு சொன்னா போகக்கூடாது. அப்போ அந்த தகப்பன் யாரா இருக்கணும்? நான் ஆராதிக்கிற ஆண்டவர் யாரு? அதே மாதிரி நானும் பரிசுத்தமா இருக்கும். அப்போ நாம் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு முதன்மையான எடுத்துக்காட்டுகளாக மாற வேண்டும். இந்த வேதத்தினுடைய முழு சாராம்சம், இந்த புத்தகத்தினுடைய சாராம்சம், நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமானவர். நியாய தீர்ப்பு என்பது கண்டிப்பாக உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் கிருபையினால் அந்த நியாய தீர்ப்புக்கு நீங்கள் நான் தப்பித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. அந்த நேரத்தில் அவர் வந்து நம்மளை பலப்படுத்துவார். அவருடைய பரிசுத்தத்தினால நாம் யாராகிறோம்? பரிசுத்தமாக்கப்படுகிறோம். என்கிட்ட பரிசுத்தம் குறையுதா? ஆனா அவருக்கு தராது. அதை வந்து ஈக்குவல் பண்றார். என்னட்ட ஒரு 10% இருக்குன்னா 90% அவர் எனக்கு தந்துடுறார். என்னட்ட ஒரு 90% வரைக்கும் நான் டெவலப் ஆகி வந்துட்டேன்னா 10% கொடுத்து என்ன பண்ணிடுறாரு? 34 மார்க் வாங்கிட்டேன். திருத்தூர் என்ன பண்றாரு? என்ன கொஞ்சம் அப்படியே தூக்கி விடுறதுக்கு ஒரு மார்க் போட்டு பாஸ் பண்ணி விடுறாரு. அது மார்க். இதெல்லாம் கிரேஸ், கிருபை. அந்த கிருபையை தேவன் நமக்கு தருவார். நான் அதான் சொல்றேன், நிறைய பேர் சொல்லியிருக்கிறேன், நீங்க கவனிக்க மாட்டீங்க. தொடர்ச்சியான சபை கூடுதல் வேண்டும், தொடர்ச்சியான ஜெப வாழ்வு வேண்டும். நம்மளுக்கு குறைகளே இருந்தாலும் கூட நம்மை நிவர்த்தி செய்ய கர்த்தரால் ஒவ்வொரு முறை கேட்க 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 நாம் பரிசுத்தமாக ஒன்று தெரிஞ்சுங்க. ஒரு காரியம் நம்ம உணர்த்தும் போது இப்ப நான் தப்பு பண்றேன், என் தப்பு நீங்க சுட்டி காட்டீங்க, நான் என்ன பண்ணுவேன்? 2 விஷயம் நடக்கும்.
சுட்டி காட்டின உன்னை என்ன பண்ணுவேன், நான் எதிர்ப்பேன். இன்னொன்னு நடக்கும், நான் என்னை ஆண்டவருக்கு முன்பாய் சரண்டர் ஒப்பு கொடுப்பேன். நாம் யாரா இருக்கிறோம். இப்ப பாஸ் சொல்றேன், கேட்குறதே இருக்கும்போது ரெண்டு விஷயம் நடக்கும். ஒண்ணு கொடாயே அப்படின்னு சொல்லி எழுந்து போயிடுவேன், மனசுக்குள்ளே திட்டிங்க எழுந்து போயிடுவேன். இல்லைன்னா கண்ணீரோடு கூட கதறி எழுந்து ஆண்டவரோட ஒப்பு கொடுப்பேன். அப்ப இந்த ரெண்டு விஷயம் தான் நடக்கும். அப்ப இதுதான் ஊழியம். இது இல்லாத ஊழியம் அட்டூழியம். உன் மனதை மாத்துறது, உன் மனதை மாத்துறது தான் ஊழியம். உன் மனதை மாற்றணும், நீ ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், புதியவனா மாறணும், மறுரூபம் அடையணும். நீ அப்படியே இருந்துட்டு இருந்தீங்கன்னா பாஸ்டர் பேசுறதெல்லாம் உங்களுக்கு திட்டுற மாதிரியே இருக்கும். இந்த ஆள் வந்தாலே என்ன பண்றான், திட்டிக்கினே இருக்கிறான் தான் நினைக்கிறேன். நான் அவங்க திட்டி நான் என்ன பண்ண போறேன், ஒன்னும் பண்ண போறேன். அந்த வார்த்தை எனக்கும் தான், உனக்கு மட்டும் கிடையாது, உன் பிள்ளைகளுக்கு மட்டும் கிடையாது, என் பிள்ளைகளுக்கு தான், உனக்கு மட்டும் இல்லை, மனைவிக்கும் தான், எனக்கும் தான். சரியா? ஆக நியாய தீர்ப்பு என்கிற அந்த கொடிதான அந்த சூழல், அதில் மாட்டிக்கிட்டு நம்ம அழிந்து போகாதபடி தேவனுடைய கிருபை நமக்கு கிடைக்கும். நம்முடைய பலவீனத்துல அவர் என்ன பண்ணுவார், பலன் கொடுப்பார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் அப்படின்னா நீதத்தை நான் செய்யக்கூடாது. புரியுதா? என்னால 10 நிமிஷம் தான் ஜெபிக்க முடியும். என்ன பாஸ்டர், நான் அதெல்லாம் உட்காந்துக்குவேன், இல்லைன்னா படுத்துக்குவேன். சம்மதனா நான் சர்ச்சைக்கு வரேன்னு சொன்னா கூட வாண்டா சொல்லுவேன். எப்பா நீ 10 நிமிஷம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணாலும் பரவாயில்ல, மீதி 50 நிமிஷம் மேல போய் பட்டு தூங்கினாலும் பரவாயில்லப்பா அப்படின்னா உனக்கு இருக்கிற அந்த வெள்ளத்தோடு தேவனுக்கு முடியலன்னு சொல்லிட்டு உட்காந்துறாரு. வந்த சர்ச்சைக்கு வந்தேன், ஏற முடியல, கீழே உட்காந்துட்டேன், காது வந்து கேட்டு எழுந்து போயிட்டேன்னு சொன்னாலும் 100% உனக்கு ஓட்டு போட்டு வர்றாங்க. அல்லேலூயா. அதுக்கு நன்மை உண்டு. அதாவது நம்மளால முடியலன்ற போது அப்பதானே நம்ம செய்வாரு, கர்த்தர் எனக்காக. ஆமாங்க, அதாவது நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்களால கொஞ்சம் முடியுது, முடியாத யார் செய்வா சொல்லுங்க, நம்ம தானே செய்வோம். அப்ப நம்மளே செய்யும் போது பொல்லாதவர்களாகி நீங்களே சொல்லியிருக்காருல்ல, அவர் ஏன் செய்ய மாட்டாரு, கண்டிப்பா செய்யும். அதனால நாம் என்ன பண்ணணும்னா தேடணும், அவரை தேடணும், நம்மை அறியணும், உணரணும், மறைக்க கூடாது, ஏமாத்த கூடாது. நம்மளை நம்ம ஏமாத்திக்கிற விஷயம் அது. ஓப்பனா இருக்குது, தேவ சம்பத்துக்கு ஓப்பனா இருக்குது. அல்லேலூயா. இந்த இடத்திலிருந்து நான் தைரியமா சொல்லுவேன், இத்தனை விஷயம் காலங்கள்ல சபையில் இருக்கிறவர்களாக இருக்கட்டும், சபையிலிருந்து வெளியே போய்த்தவங்களாக கூட இருக்கட்டும், யாருடைய ரகசியத்தையும் நான் யாரிடத்திலும் சொன்னதே கிடையாது. அல்லேலூயா. சில ரகசியத்தை சொல்லியிருக்கிறாங்க, ஜெபம் பண்ணியிருக்கணும். அப்படி சொல்றதுனால பாஸ்டர் நம்மளை நிறுத்துவாரோ, ஒன்பதும் இருக்கிறாங்க. தொடர்ந்து ஜெபம் பண்ணுவாரு, இன்னும் கொஞ்சம் கண்காணிப்பாரு, அவ்வளவுதான். அல்லேலூயா. மற்றபடி என்ன செஞ்சு என்ன பண்ணிட்டு போறோம், யார் என்ன பண்ண முடியும்? தேவனுடைய அன்பு இருக்கிறதுனால நான் பாஸ்டர், நீ விசுவாசி, அவ்வளவுதான். தேவனுடைய அன்பு உனக்கு இல்லை எனக்கு இல்லைன்னா 2 பேரும் நீ யாரும் நான் யாரும். அப்படியா? அவருடைய அன்பு நம்ம மேல ஊற்றப்பட்டிருக்கிறதுனாலதான் நம்ம அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு போதகர் சொல்லுகிறதை கேட்டு அதன்படி வாழ்வதற்கு நம்மளை ஒப்புக்கொள்ளணும். இல்ல போதகர் எனக்கு வேண்டாம், சும்மா வந்து உட்கார்ந்து போறேன் அப்படின்னா ஓகே, விட்டு போக வேண்டியதான். ஆக எதையுமே இடம் கொடுக்கும் போதுதான் நாம் அதற்குள்ளே தலையிட முடியுமே ஒழிய அவர்கள் அனுமதியாத பட்சத்திலே நாமவே போயிட்டு பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. அல்லேலூயா. ஆலோசனைகள் கேட்கிற பட்சத்தில் ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. இவங்க ஜெபம் பண்றோம், சும்மா ஜெபம் பண்ணி ஆண்டவரே அந்த குடும்பத்துக்காக சகோதரிக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறேன். நீங்க என்ன பண்ற, ஏது பண்ற, போயிட்டு இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். நீ ஏதாவது உன் குடும்ப கஷ்டத்தை சொன்னீங்கன்னா அதை கேட்கறதுக்கு 4 பேர் என்ன பண்றான், பக்கத்துல காது விட்டு கேட்டு வந்துக்கிறாங்க. இது நாளைக்கு உனக்கு தீமையாக கூட மாறி போயிடும்.
அது கேட்கறது கிடையாது. குடும்ப விஷயங்களை, ரகசியமான விஷயங்களை சொல்லி ஜெபிப்பதற்கு அது தனியாக நேரங்கள் இருக்குது. எப்ப வேணாலும் பண்ணலாம். அல்லேலூயா. ஒருவேளை யாரையாவது குறிச்சு நீங்க புகார் தெரிவிக்கணும்னாலும் மற்ற நேரங்களில் வரலாம். இல்லை என்ன குறிச்சு கூட நீங்க புகாரா கொடுக்கணும்னாலும் மற்ற நேரங்களில் வரலாம். ஆக தேவனுடைய சமூகத்தில் ஒன்றை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் எல்லாரும் தேவனை போல மாற வேண்டும். ஆனால் மாற முடியாது. ஏனென்றால் அவர் ஒருவரும் செயல்படாத வாசம் பண்றோம். நம்ம என்னதான் குட்டிக்காரங்களா நினைச்சாலும் அவருக்கு ஒப்பாக மாறிடவே முடியாது. ஆனா மாற முடியும். எப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அதை விவரமாக சொல்லுகிறார். கண்களை கூடி நாம் சொல்லுகிறோம். அவரே உடைய கிருபை இந்த பூமியிலே வாழ்கிற மனிதர்களாகி நாங்கள் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனதற்காக, ஆனால் எங்களை பரிசுத்தமாக்குவதற்காக எங்களுக்காக ஜீவ பலியாக கொடுத்த எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய கிருபையின் மூலமாக நாங்கள் அந்த பரிசுத்தவான்கள் என்கிற அந்த சாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம். அந்த பரிசுத்தவான்கள் என்கிற அந்த சாக்கியத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் அந்த பரிசுத்த வாழ்விலே நிலைத்திருக்க இன்னும் தேவன் எங்களுக்கு கிருபை தருவீராக. நாங்கள் அவைகளிலே இருந்து எங்களை காத்துக்கொள்ள தேவன் உதவி செய்கிறாங்க. நாங்கள் நியாய தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள் தான். அந்த கையும் கையுமாய் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரியை கல்லால் அடித்து கொலை செய்ய வந்தார்களே, அதுபோலதான் அதற்கு ஒப்பானவர்கள் தான் நாங்கள். ஆனால் எங்கள் ஆண்டவருடைய கிருபை எங்களை மன்னித்து இனி பாவம் செய்யாதே, நீயும் பரிசுத்தமாய் வாழ் என்று சொல்லி எங்களை நீர் வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னுடைய உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. God bless you.